தமிழகத்தில் வேளாண் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு நதிகள் இணைப்பு உட்பட 3 அம்ச திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தி இருக்கிறாரு நேற்று ஒரு அறிக்கை மூலமாக. தமிழகத்தில் தொலைநோக்கு பார்வையோட எந்த பாசன திட்டமும் இல்லை அப்படின்னு அதில் அவர் சொல்றார். அதனுடைய அறிக்கைக்குள்ள போறதுக்கு முன்னால அடிப்படையில் அதை செய்தியை பார்த்த உடனே வரக்கூடிய உணர்வு மத்தியில் ஆளும் கட்சிக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாட்டில் சில குரல்களை சில கோரிக்கைகளை முன்வைக்கிறது அப்படின்னு சில கட்சிகளுடைய நடைமுறையாக பார்க்க முடியுது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் சேது சமுத்திர திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு இங்கே அழுத்தம் கொடுக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் நதிநீர் இணைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு பிடித்த சப்ஜெக்டை இங்கே ஒரு முழக்கமாக முன்வைக்கிறதுங்கிறத சில கட்சிகளுடைய நடைமுறையாக பார்க்க முடியுமா? அந்த மாதிரி நடைமுறையில் ஒன்றாக இந்த அறிக்கையை பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. கண்ணன், நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இல்லை, இதில் அப்படி ஒரு முழக்கம் முன்வைக்கப்படுவதன் மூலமாக சாதிச்சிருந்தா உண்மையிலேயே பாராட்டலாம். கடந்த காலத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருந்த காலத்தில் உண்மையிலே சேது கால்வாய் திட்டம் நிறைவேறலை. அதை சாதிச்சு காட்டவும் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த குரலை ஒத்து இந்த குரல் ஊதுவதாக இருந்தாலும் அது சாதிக்கிற குரலாக இல்லை, வெறுமனை குரலாக இருக்குது. இது தமிழகத்தில் வேளாண் பாசன திட்டம் என்று சொல்லுகிற போது இது ஓரளவுக்கு வரவேற்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் சில விஷயங்கள் கணக்கில் எடுக்கப்பட வேண்டிய தேவையும் இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நம்பி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த செய்தியை? இல்லை, செய்தி நீங்கள் சொன்னது அரசியலில் ஆளுங்கட்சிக்கு தேவையான விஷயத்தை சொல்கிறது, அது நிறைவேறது பொலிட்டிக்கல் கோல் ஈஸியாக இருக்கும்னு ஒருத்தர் நினைச்சா அது ஒன்றும் ஆளுங்கட்சியினுடைய செயல் திட்டங்களுக்கு தகுந்த மாதிரி இங்க ஒரு கருத்தை, பொது கருத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில ஆளுங்கட்சிக்கு துணை நிற்கிறது அப்படின்னு சொல்லலாம். பொலிட்டிக்கல் கோல் நாங்க செய்தோம் நாளைக்குன்னு கூட சொல்லலாம். அது பொலிட்டிக்கல் கோல் தான் அது ஒண்ணு. ஆனா எனக்கு இந்த நதிநீர் இணைப்பு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னைக்கு நீங்க எந்த கிராமத்துக்கு போங்க, எந்த மெயின் ரோட்ல போங்க, இந்த ஒரு ஆற்று டேங்க் பண்ட்ல போங்க, இந்த ஆகாயத்தாமரை இருக்கிறத இதெல்லாம் எந்த பிடபிள்யூடியும் ரிமூவ் பண்ண மாதிரியே தெரியல. கம்மாய்கள் எங்கேயுமே சீரமைக்கப்படலை. இங்கே செக் டேம்ஸ் நிறைய பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலை. அதாவது இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஈவன் என்க்ரோச்மெண்ட், எல்லா குளமும் மூடப்பட்டு விட்டது, எங்கேயும் நீர் வரத்தே இல்லை. இதெல்லாம் சரி பண்ணாலே பாதி விஷயம் சரியாகும். பெருசாக ஏதோ கற்பனையில் பேசுறதுக்கு பதிலாக சின்ன சின்ன விஷயத்தை சரி பண்ணுவதற்கு மக்களை தயார் பண்ணலாம், அரசாங்கத்தை தயார் பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய. அதாவது சிறு விஷயத்துலேருந்து தான் பெரிய விஷயம் போகணும். இருக்கும் நீர்நிலைகளை பாதுகாக்கிறது, இருந்த நீர்நிலைகளை புதுப்பிக்கிறது அப்படின்னு அவர் சொல்ற பல விஷயங்களையும் சாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்களை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றத புரிஞ்சிக்க முடியுது, ஏற்க முடியுது. ஆனா அரசு தரப்புக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பெருந்திட்டங்களை முன்வைக்கிறதையே வாடிக்கையாக வச்சிருக்கிறாங்க. 2008, 2009 நிதிநிலை அறிக்கையில சொல்லப்பட்ட காவிரி, அக்னியாறு, கோரையாறு, பாம்பாறு, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டம், தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு இணைப்பு திட்டம் ஆகியவற்றில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இதை செயல்படுத்த ஆரம்பிச்சா 8 ஆண்டுகள்ல இணைச்சிட முடியும். ஒரு 6 ஆண்டுகளாயும் எதுவும் நடக்கல. 50,000 கோடி இதுக்கு செலவாகும், ஒரு வருஷத்துக்கு 5,000 கோடி கிடைக்கும், 10 வருஷத்துல முதலீட்டை திரும்ப பெறலாம்னு சொல்லி ஒரு வர்த்தக கணக்கு உட்பட ஒரு மாற்று திட்டத்தை ராமதாஸ் முன்வைக்கிறாரு. ஆனாலும் இப்படி ஒரு வயபிலிட்டி இருக்கும்போது, இப்படி ஒரு செயல் திட்டம் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ ஏன் அதுல அக்கறை காட்டல அப்படிங்கிற கேள்வி இயல்பாக வருது. அதாவது இப்ப நம்பி சார் சொன்ன மாதிரி நம்முடைய நாட்டில் மாநில அரசுகளோ மத்திய அரசோ பொதுவாக நீர்நிலை குறித்த அக்கறை கொள்ளலை. அதாவது ஒரு பொதுவான தன்மையில் பொது பயன்பாட்டுக்கான குளத்தை, நீர்நிலைகளை பாதுகாக்கிற ஏற்பாடு செய்யாமல் நாம் மற்ற விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறோம். நீர்நிலைகளை பராமரிப்பது அப்படிங்கிற, நீங்கள் வளர்ச்சி பெற்ற மாவட்டங்கள் என்று சொல்லப்படுகிற அல்லது 5 ஆறுகள் ஓடுகிற நொய்யல், அமராவதி, சண்முக நதி, பவானி, காவிரி ஓடுகிற மேற்கு மாவட்டத்தில் பார்த்தோம்னா நிலத்தடி நீர் 1000 அடிகளுக்கு கீழே போயிருக்குது. 1200 அடிகளுக்கும் கீழே கோயம்புத்தூரில் போயிருக்கிறத பார்க்க முடிகிறது. அங்கே தான் சிறுவாணி தண்ணீர் கிடைப்பதாக நாம் கேள்விப்படுறோம். பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், நீர் பயன்பாடு அதிகரிக்குது ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் நீரை தேக்கி வைத்து நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கான ஒரு அக்கறையற்ற போக்கு அரசுகளிடத்தில் இருக்குது. பிடபிள்யூடியோ அல்லது இதர அரசு துறைகளோ இந்த மாதிரியான விஷயத்தில் கவனம் செலுத்துவதில்லை. இதில் பொதுவாக சில திட்டங்களை செய்வது என்று சொல்லுகிற நடவடிக்கை மட்டும் போதாதுன்னு நினைக்கிறேன். இருப்பதை நாம் செழுமைப்படுத்த வேண்டியிருக்கிறது. அப்படியாக செழுமைப்படுத்திவிட்டு புதிய திட்டங்களுக்கு போவது என்பது
கூடுதல் தேவையை பயன்படுத்துவதற்கு பொருத்தமாக இருக்கும். அப்படியான தன்மையில் ஒரு அரசு செயல்படணும். அப்படி கோரிக்கைகளை இந்த கட்சிகளும் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.